பசி வாழ்க, உணவு வளர்க. பசி உணவு மகேந்திரன். ஃபஸ்ட்டு சிரிச்சிட்டுண்ணா என் வீடியோ கண்டினியூவாக பாருங்கக்கா. எப்பொழுதுமே சிரிச்சிக்கினே வீடியோ விடுவேன். சீரியஸான வீடியோ இருக்காது, 1-2 வரும். அதுக்காக சொல்லிடுறேன். ஏன்னா நானும் ஒரு மனுஷன் தானே, புரியுதுங்களா? ஒரு நாளைக்கு 2 வீடியோ தான் வரும், நிறைய வராது, புரியுதுங்களா? 10 நிமிஷத்துக்கு மேலே போகாது. அந்த 2 வீடியோவும் 10 நிமிஷத்தில் அடக்கிடுவேன், புரியுதுங்களா? ஒரு சேனல் பேர் வந்து மூலிகை மகேந்திரன் ஒரு சேனல், புரியுதுங்களா? அந்த சேனலில் பாருங்கள், ஒரு ஷார்ட் வீடியோ வரும், ஒரு 2 நிமிஷம் வீடியோ ஒன்று வரும், இன்னொன்று 6 நிமிஷம் வீடியோ ஒன்று வரும். 8 நிமிஷத்துக்கு மேலே போகாது சப்ஜெக்ட். இன்னொன்று சேனல் வந்து என்னென்னா மண் திருவிழான்னு இருக்கும். மண் குளியல் 2 பேர் லைன் வரும். மண் திருவிழா, மண் குளியல் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. இந்த 2 சேனலில் வரும். இது பாருங்கள். என் வீடியோ ஒன்றா கவனிச்சு பாருங்களேன். எப்பொழுதுமே சிரிச்சினே பேசுவேன். இன்றைக்கி இது பாருங்க, பொட்டு வச்சுங்கிறேன். இது எல்லாம் பின்னாடி உங்களுக்கு விளக்கம் வரும். நிதானமாக நடத்துவேன், வேகமாக நடத்த மாட்டேன். கொஞ்சம் பரபரப்பாக பார்க்குறவங்களாம் பரபரப்பு பாருங்கள். நான் பார்க்க வேணான்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் அமைதி நிலையில் இதையும் கொஞ்சம் பாருங்கன்னு விண்ணப்பம் வைக்கிறவங்கக்கிட்ட. என்னடா வித்தியாசமாக பேசுகிறாரு, பசி உணவு மகேந்திரன், புரியுதுங்களா? விண்ணப்பம் வைக்கிறேன். அப்படியே பரபரப்பாகவே பார்த்துன்னு இருக்கு. அதெல்லாம் உங்களுடைய உரிமைகள். உங்களை ஒன்று சிந்திக்க வைப்பேன், புரியுதுங்களா? எனது உண்மைன்னு ஏற்றுங்கன்னு கூட உங்களை சொல்ல மாட்டேன். உங்களையே சிந்திக்க வைப்பேன். நீங்களே முடிவு எடுப்பீங்க. இதுதான் உண்மை மார்க்கம். உண்மை மார்க்கன்றது இதுவரையில் நீங்கள் இதுவரையில் அட்டன் பண்ணதில்லை. 3 பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம் 2 தான் உங்களுக்கு தெரியும். உண்மை மார்க்கன்னு இதுவரையிலும் தெரியாது, புரியுதுங்களா? யார் அந்த அளவுக்கு நடத்தலை, யாரும் பேர் வைக்கல. உண்மை மார்க்கன்றது நான் தான் நடத்தின வர ஜாலியாக இருக்கும், புரியுதுங்களா? பக்தி மார்க்கம் என்பது ஒரு 8வது, புரியுதுங்களா? அது கண்டிப்பாக தேவை. அதுதான் இந்த குங்கம், புரியுதுங்களா? நேற்று திருநூறு வச்சுருந்தா நீ குங்கம் வச்சுக்கிறேன். ஷர்ட்டு என்ன கலர் போட்டுங்கிறேன். இதுக்கெல்லாம் இருக்குது விளக்கம் பின்னாடி. கண்டினியூவாக வாங்க, இதுக்கெல்லாம் விளக்கம் இருக்குது பின்னாடி. சூப்பராக இருக்கும் விளக்கம். ஏன் கலரை மாற்றுறேன், அற்புதமான விளக்கம் இருக்கும். ரொம்ப ரகசியம். நிதானமாக தான் நடத்தும், ஃபாஸ்ட்டாலாம் நடத்த மாட்டேன். ஃபாஸ்ட்டாக போகிறவங்க நீங்கள் போங்க, நிதானமாக போகிறவங்களாம் நம்மளது பாருங்கள் கொஞ்சம், புரியுதுங்களா? நிதானமாக மனநிலையோடு அமைதி நிலையோடு பார்க்குறவங்க பாருங்கள். இல்லை வேகமாக பார்க்குறவங்க அதை பார்த்தாலும் சரி, இதையும் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், புரியுதுங்களா? ஜாலியாக இருக்கும். என்று பார்க்கும் பொழுது உங்கள் அனைவரும் உங்களை ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்கள். சிரித்து கொண்டே நீங்கள் பார்ப்பீங்க, புரியுதுங்களா? நான் எப்பொழுதுமே சிரிச்சிக்கினே வீடியோ வரதுக்கு காரணம் என்ன? ஆன்மீக கருத்தும் பேசுவேன், உடல் கூறுகளையும் பேசுவேன், படைப்பும் பேசுவேன், இறை படைப்பையும் நான் பேசுவேன், புரியுதுங்களா? விவசாயத்தை பற்றி பேசுவேன், புரியுதுங்களா? எல்லாத்தையும் பேசுவேன். ஆனால் சிரித்து கொண்டே பேசுவேன். இதுதான் உண்மை மார்க்கம். அப்படியே உண்மை மார்க்கம்னா புரிஞ்சுதா? எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருக்கும். 1-2 கொஞ்சம் ஒரு சில வீடியோவில் வந்து சிரிப்பு கம்மியாக இருக்கும், சிரிக்காமல் இருக்கும். அதுக்காக மொத்தமே சிரிச்சுன்னு ஒரு புரிதல் வந்துடுங்க. அதிகமாக சிரிப்பு இருக்கும், புரியுதுங்களா? உண்மை மார்க்கம் ரொம்ப ஒரு அற்புதமானது இருக்கும். இந்த சேனலில் பார்த்துன்னு வாங்க. ஒன்றா பார்க்கலாம். இந்த குங்கம் ஏன் வைத்தேன், இந்த கலர் ஏன் வைத்தேன், இது எல்லாத்துக்கும் பதில் இருக்குது. இந்த கேள்விகளை நான் உங்களை கேட்பேன். நீங்கள் உங்களுடைய உணர்வினிடம் பதில் சொல்ல வேண்டும். எனக்கு நீங்கள் பதில் சொல்லக்கூடாது. எனக்கு நீங்கள் பதில் சொல்லுவதும் சரி கிடையாது. ஆனால் உங்களை ஒரு கேள்வி கேட்கலாம், நான் உரிமை உண்டு. அந்த கேள்வி கேட்டுட்டு அந்த கேள்விக்கு உங்கள் உணர்வுகிட்ட பதிவு பண்ணுங்க. உங்கள் உணர்வு ஒரு பதில் சொல்லும். அதன் பிரகாரம் நடங்க. இப்படி தான் நடங்கன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். இந்த உண்மை மார்க்கமே டாப்பில் போகும். இதை ஒன்றுமே பண்ண முடியாது யாருமே, புரியுதுங்களா? இதை ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இது உண்மையை போய் என்ன பண்ண முடியும்? நம்ம நானும் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்களும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ஆளுக்கு ஒரு விதமாக அவங்களுடைய உடல் உணர்த்தும், புரியுதுங்களா? என்னுடைய உடல் உணர்த்தியது எனக்கு சொந்தம், உங்களுக்கு சொந்தம் இல்லை. என்னடா இதே நடத்துகிறார், கொஞ்ச நாளைக்கு இதை தான் நடத்துவேன், புரியுது? இதே நட்டி இதுலேயே ஒரு புரிதலை கொண்டு வந்துடுவோம் உங்களுக்கு. உங்கள் உடல் உணர்த்தியது உங்களுக்கு சொந்தம். இன்னொருத்தர் பார்த்தாரு, அவர் உடலுக்கு உணர்த்தியது அவருக்கு சொந்தம், புரியுதுங்களா? உலகத்தில் மிஸ்யூஸே கிடையாது, யாரும் எதுவும் பண்ண முடியாது, புரியுதுங்களா? ஒரு லைட்டாக பாயிண்ட்டை கொடுப்பேன். ஒரே யூனிஃபார்மை நான் கொண்டு வர மாட்டேன். குருமார்கள் இங்கே வந்து பின்னாடி சிந்திப்பீங்க. எப்படியே
குருமார்கள் ஏன் ஒரு யூனிஃபார்மை கொடுக்குறார்கள்? லைட்டாக பாயிண்ட்டை நடத்திட்டேன், பின்னாடி நடத்துவேன், இன்னி பதில் சொல்ல மாட்டேன், ஒரு மாதம் கழிச்சு தான் சொல்லுவேன் அதுக்கு பதில். புரியுதுங்களா? உங்களை ஒன்று கேள்வி கேட்டு சிந்திக்க வைக்கணும். ஏன் ஒரு குருமார் ஒரு யூனிஃபார்மை கொடுக்குறாங்க? ஒரே கலரை ஏன் கொடுக்குறார்? புரியுதுங்களா? இதை நீங்கள் புரிஞ்சிக்குங்க. இதை புரிஞ்சுக்கின்னு படிப்படியாக நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுங்க. நல்லா மகிழ்ச்சியாக இருங்க, சிரிங்க. பசி உணவு மகேந்திரன். நன்றி, மகிழ்ச்சி.